ப்ரோ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஃப்ஜேவும் வினோத் அண்ணாவும் சேர்ந்து ராப் சாங் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ப்ரோ அதெல்லாம் வந்து எழுதப்படாத சட்டம் ப்ரோ. அதெல்லாம் வந்துட்டு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய டவுட் இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சீசன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இதே மாதிரி நிறைய நடந்திருக்கும். நாங்க பண்றோம் வெளியே போயிட்டுலாம் வந்துட்டு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆனா அது நடந்ததா இல்லையான்னு கேட்டா அது நமக்கு தெரியாது. ஆமா, ஆனா இந்த சீசன் அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எஃப்ஜேவும் வினோத்தும் ஒரு காம்போ இறக்குவாங்க. அந்த காம்போ கண்டிப்பா பெருசா பேசப்படுற ஒரு காம்போவா வரும். அதுக்கு நாங்க கேரண்டி. நானும் கேரண்டி, வினோத்தனாவும் கேரண்டி. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து நான் எலிமினேட் ஆயிட்டு வெளியே வரும்போது வினோத்தனா அழுதாரு, எல்லாம் பண்ணாரு. இருந்தாலும் வினோத்தனா கடைசியா சொல்லி அமிச்ச வார்த்தை, எப்படியோ போயிட்டு வெளியே போய் டக்கு டக்குன்னு கானா பாக்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிரு, நம்ம வெளியே வந்தோடனே பண்ணிடலாம் அப்படின்ட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ரோனியம் லைக் அந்த கானா பாக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க அது இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு டெய்லியும் நைட்டு மக்கள் நைட் லைவ் பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கொடுத்தது வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு